முதல்வரே விஜய் அண்ணா யாரு எங்க தளபதியை பெரிய சீரியல்ல பார்த்துல ரொம்ப சந்தோஷம். என்னன்னா இப்போ இதே மாதிரி அடுத்தடுத்த படம் இனிமேல் எக்ஸ்ட்ரா வர படம் விஜய் படம் பழைய படம் இதெல்லாம் போட்டால் நாங்கள் ரசிகர்களாக ரொம்ப சந்தோஷமா இருப்போம். சரிங்களா? வேற என்ன அவங்க கருத்து? வருஷத்துக்கு அப்புறம் சச்சின் படத்தை மறுபடியும் ஸ்கிரீன் கண்டிப்பா இப்போ தளபதியை பார்க்குற மாதிரி இருக்கு எங்களுக்கு. பழைய படம் அப்படிலாம் தெரியும். இப்போ இளைய தளபதியை திரும்ப பார்த்துருக்கோம். அவ்வளோ வேற எதுவும் கிடையாது எங்களுக்கு. இப்போ வந்து தளபதி வந்து தளபதியா மாறிட்டாரு. ஆனா அந்த டைம்ல இளைய தளபதி பார்க்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருந்திருப்பாரு. ரொமான்ஸ் எல்லாம் நல்லா நடிச்சிருப்பாரு. இப்போ இருக்கிறவர்கிட்ட என்ன மிஸ் பண்றீங்க அந்த டைம்ல? இப்போ இருக்கிறவர்கிட்ட அந்த டைம்ல என்ன மிஸ் பண்ணோம்னா அந்த ஸ்க்ரீன் அந்த இது மட்டும் தான். இப்போ எப்படி சொல்றதுன்னா அது பழைய படம் அப்படிங்கிறப்ப அந்த ஸ்க்ரீன் இந்த இதில் வேற நிறைய ஸ்மோக்லாம் வேற போடுறாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் கிரிஞ்சாலாவே இப்போ அந்த இதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கு. வேற எதுவும் கிடையாது. அந்த டைம்ல சச்சின் படத்தை பெருசா செலிப்ரேட் பண்ணல. அது ஒரு மாதிரி ஃபெயிலியர் மூவி அப்படினே டாக் பண்ணாங்க. அதை இப்போ 20 வருஷத்துக்கு அப்புறம் ரீரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதை பார்க்கும்போது நீங்க எதுவும் அதாவது அந்த டைம்ல பழைய தான் ப்ரோ பாலும் புளிக்கும். அந்த மாதிரி தான் பழைய தான் பார்க்க தலைவர் போக எல்லாருக்கும் பிடிச்சி போச்சு. அந்த மாதிரி தான். ஓகே ப்ரோ, இப்போ வந்து தளபதி இனிமேல் நடிக்க மாட்டேன் அரசியலுக்கு போறேன் அப்படின்னு அதுதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. அதுதான் ஃபேனா இல்லை. அடுத்து நாங்கள ஓட்டு போடுவோம், அவர் ஜெயிக்க வைப்போம். அதுக்கப்புறம் பெரிய ஸ்க்ரீன்ல இதோட பெரிய ஸ்க்ரீன்ல பார்ப்போம். நேர்ல பார்ப்போம் ப்ரோ. நேர்ல பார்ப்போம். அடுத்து நாட்டுக்கு போவோம், எல்லாத்துக்கும் பண்ணுவோம்.